ஹாய், இன்றைக்கி ப்ரூச்சஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃப்ளவர் பெட்டல்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்கும். இதே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். அக்ரிலிக்லேயே வந்து உங்களுக்கு டார்க் ஷேட் லைட் ஷேட் அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட் கலர் அக்ரிலிக் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த ஃப்ளவர் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நார்மல் நீடில் பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ணுற நீடில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த இடத்துல ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். எவ்வளோ தின்னாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற நீடில் பார்த்து எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஷீவிங் மெஷின் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ரஃபாக வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெட்டல்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸில் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல தான் ஸ்டிச்சஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட போகிறது இல்லை. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பெட்டல்ஸ் இருக்குது. 1 by 1 வந்து நம்ம பெட்டல்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த நீடில் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இன்செர்ட் பண்ணியிருக்கிறது அந்த பெட்டல்ஸினுடைய அந்த கேப்பில் வந்து எடுத்துட்டு இப்போ ஒரு பெட்டல்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். அதாவது ஒரு பெட்டல்ஸ் விட்டு இன்னொரு பெட்டல்ஸ் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேங்கிறத கவனித்து பாருங்கள். இப்போ வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரே ஒரு பெட்டல்ஸை மட்டும் நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது ஃப்ளவருடைய எட்ஜில் வந்து ஸ்டிச்சஸ் போடாமல் அந்த சென்டர் பார்ட்டில் உங்களுக்கு ஃப்ளவரோட ஒன்றா கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் வந்து கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஸ்டிச்சு ப்ளவுஸில் போடும்போது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காதுங்க. டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ வந்து மெட்டீரியல்ஸில் ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்டிச்டு ப்ளவுஸில் போடும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நம்ம டைட் பண்ணிட்டு தான் அடுத்தது மூவ் பண்ணணும். நான் எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன் அப்படிங்கிறது கவனமாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அந்த கேப்பில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பெட்டல்ஸுடைய கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வந்து அடியிலிருந்து வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல லாக் ஆயிரும். லாக் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவருடைய சென்டரில் உள்ளே வந்து நல்லா க்ரிப்பாக லாக் ஆகிற மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பெட்டல்ஸை எப்படி மூவ் பண்ணிங்கனாலும் மூவ் ஆகாது. இந்த ஒர்க்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து நம்ம எண்ணாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க. இப்போ சென்டரில் வந்து நீங்கள் எந்த ஒரு பீட்ஸோ இல்லை இதே மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸோ இல்லை சமிக்கி அந்த மாதிரி நம்ம என்ன வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட பீட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 5 mm பீட் வந்து ஆன்டிக் பீட் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடத்துல பேர்ல் பீட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் சென்டர்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஆன்டிக் பீட் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீட் வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி வெளியில் இப்படி எடுத்து விட்டுட்டு நீடில் வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பீட் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு மேலே வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னா, அடியிலிருந்து நம்ம நீடில் எடுத்துட்டு சேம் அந்த ஹோல்ஸ்குள்ளே இருந்து தான் நான் எடுக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போது வெளியில் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த லூப் இருக்குது இல்லைங்களா, இந்த லூப்புக்குள்ளே வந்து நம்ம நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி சென்டர் ஹோல்ஸ்குள்ளே நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். அவ்வளோதான். இந்த பெட்டல்ஸ்லலாம் எங்கேயும் மாட்டிக்காத மாதிரி த்ரெட்டை வெளியில் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீடோடு சேர்ந்து உங்களுக்கு லாக் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த நீடிலும் த்ரெட்டையும் ரெண்டும் சேர்த்து நம்ம உள்ள அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு க்ரிப் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு மெத்தடுங்க. இந்த ஒரு மெத்தட் வச்சு நம்ம டோட்டல் ஃப்ளவரோடு சேர்த்து சென்டர் பீடும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்க முடியும்.
இதே வந்து நம்ம அடுத்த மெத்தட் வந்து நம்ம ஈஸியாக இன்னும் வந்து எப்படி வந்து லாக் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பெட்டல்ஸை வந்து நம்ம இன்னொரு பெட்டல்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளவருடைய அடிப்பக்கமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இந்த மாதிரி இருக்கும், சென்டரில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியாவில் நம்ம B7000 க்ளூ போட்டுக்கலாம். நீங்கள் B7000 க்ளூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த க்ளூ கிடைக்கலன்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ, நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ கிடைக்கும், ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இன்சர்ட் பண்ண இடத்துலையே வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே நீடில் வர்ற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ண உடனே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட வேணாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ பர்பஸ்க்காக நான் உடனே வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம சென்டரில் இருந்து நீடில் வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் சமிக்கி இல்லை நீங்கள் பீட்ஸு, கிறிஸ்டல் பீட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ்லேயே நிறைய கலர்ஸில் கிடைக்கும். இல்லை ஃப்ளவர்ஸ்லேயே வந்து சைஸ் சின்ன சைஸ்லலாம் நிறையா இருக்கும். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ் எந்த பீட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சேம் வந்து ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பீட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பாருங்கள் உங்களுக்கு ஒரு லூப் வந்து இருக்கும். நம்ம இந்த லூப் வந்து கையில் பிடிச்சிட்டு நீங்கள் அடையில் இருந்து நீடில் வந்து வெளியில் எடுங்க. நல்லா கவனமாக பாருங்கள். நான் இந்த லூப் வந்து விடலை, கையில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நீடில் சுற்றி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி கொடுக்குறேன். இந்த மாதிரி மேலே இருக்கிற லூப்பை வந்து நீடில் சுற்றி ஒரு சுற்றி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இன்னொரு டைம் அதே மாதிரி போட்டு காண்ற பாருங்கள். நீடில் வந்து வெளியில் எடுத்துட்டு இந்த லூப்பை வந்து நீடில் சுற்றி நம்ம நீடில் மட்டும் வெளியில் எடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு டைட் பண்ணும்போது நம்ம வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து டைட் ஆகிரும். அந்த பீட்ஸோட ஒன்றா உங்களுக்கு டைட் ஆகிருக்கும். இப்போ இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லூப்பை வந்து நம்ம பீடை சுற்றியும் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த 3 வெரைட்டிலையும் நீங்கள் பீடை வந்து லாக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சென்டரில் ஒரு பீடை நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சேம் ஃப்ளவர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஃபுல்லாகவே நம்ம லாக் பண்ண மாதிரி ஆயிருங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டியூப் பீட் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த டியூப் பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும். 1 சென்டிமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய டியூப் பீடு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த டியூப் பீட் வந்து உங்களுக்கு பேக்கெட்டில் வரும்போது ஒன்று சின்ன சைஸாகவும் ஒரு பெரிய சைஸாகவும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பீட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்து தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 5 or 6 வந்து பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஸ்டிச்சஸ் போடலாங்க. இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு நான் நீடில் வந்து சேம் அதே நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஷீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஷீவிங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கிளாத் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டியூப் பீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 3 ஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவுட்லைனில் சைடில் பார்த்திங்கன்னா டியூப் பீட் வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். அதனால நான் 3 ஃப்ளவர் வைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளவர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. சேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக எந்த மெத்தட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் சென்டரில் வந்துட்டு நீடில் எடுத்து பீடை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிக் பண்ணலை. ஸ்டிக் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸில் நம்ம போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்காதுங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா நீங்கள்
B7000 க்ளூ, இந்த 2 க்ளூவும் போட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு க்ளூ சூஸ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ நம்ம டியூப் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டியூப் பீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர்ல் பீட் போட்டுக்கிறேங்க. பேர்ல் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டியூப் பீட் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீடு. நீங்கள் பேர்ல் பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த பீட்ஸ் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் சுகர் பீட்ஸ் இருக்குங்க, ஆன்டிக் பீட் இருக்குது, பேர்ல் பீட் இருக்குது. பேர்ல் பீட்ஸ்லேயும் கலர்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பேர்ல் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பேர்ல் பீட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து லூஸாக இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, த்ரெட்டை வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு நீடில் வந்து இப்படி வந்து லைட்டாக வந்து தள்ளி விடணும். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். த்ரெட்டு மட்டும் தூக்கிட்டு இல்லாமல், அதே சமயம் உங்களுக்கு பீடும் பேர்ல் பீடும் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டால் தான் நீட்டாகவும் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது எப்போவுமே இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு போடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பேர்ல் பீடுக்கும் டியூப் பீடுக்கும் சென்டர் பார்த்து லெஃப்ட் சைடு, அதாவது நான் லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறது அந்த மேல் சைடுங்க, சைடில் வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி டியூப் பீடுக்கும் பேர்ல் பீடுக்கும் சைடில் சென்டர் பார்த்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்படி இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாக் போட்ட மாதிரிங்க. இப்போது நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பீடை வந்து லாக் பண்ணணுங்க. லைன்ஸில் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் ஒரு பேர்ல் பீட் எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீட் எடுத்துக்கிறோம். டியூப் பீடும் அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட் எடுக்கிறோங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டிசைன்ஸ் வந்து எந்த மாதிரி வேணும்னாலும் மேக் பண்ணிக்கலாங்க. சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போடும்போது பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும். சேம் நம்ம ப்ரீவியஸ் மெத்தட்ஸில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ த்ரெட்டை வந்து இப்படி லைட்டாக பீட்ஸ் எல்லாம் வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு அந்த விரலால் நம்ம த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் வந்து தள்ளி இப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எகெயின் வந்துட்டு நம்ம நீடில் வந்து வெளியில் எடுக்கணும். அந்த வெளியில் எடுக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பேர்ல் பீடுக்கும் டியூப் பீடுக்கும் சென்டரில் சைடில் எடுக்கணுங்க. சைடில் எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். பேர்ல் பீடுக்கும் டியூப் பீடுக்கும் சென்டரில் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக லாக் கிடச்சிருச்சு. இப்போ வந்து சேம் அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா நான் சைடில் இருந்து மேல் சைட்லேருந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்க்கு போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரெடிமேட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரிங்க, நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோங்க. நீங்கள் 3 சைடும் இந்த மாதிரி போட்டாலும் பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு சைடு போதுன்னாலும் இதே மாதிரி விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு சைடு எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மற்ற சைடு 2ம் இந்த மாதிரி போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் சைடு வந்து நம்ம எப்படி என்ஆர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம கண்டிப்பாக வந்து என்ஆர்ட் பண்ணணுங்க. நம்ம என்ஆர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வராது. அதனால் நம்ம ஒரு டைமும் நம்ம லாக் பண்ணுறது இல்லாமல் ஃபைனலாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி என்ஆர்ட் பண்ணணுங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ இந்த த்ரெட் இருக்குன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கக்கூடிய த்ரெட் எல்லாமே சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு இப்போ நான் ஒரு கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த ஒரு லூப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டு நம்ம வெளியில் எடுப்போம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு என்ஆர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க.
இப்படி நீங்கள் டைட் பண்ணிங்க, கையை இப்படி லைட்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போன மாதிரி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணாட் விழுந்துடும். எகெயின் இன்னொரு டைம் போட்டு காட்டுற பாருங்கள். ஸ்டிச்சஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸில் வந்து நீடில் இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லூப்குள்ளே வந்து நம்ம நீடில் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நீடில் விட்டு எடுத்துட்டு முன்னாடி பார்த்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். அதாவது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணாட் பண்ணும்போது பக்கத்தில் எந்த த்ரெட்டு வந்து ப்ரீவியஸாக இருக்கோ அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணாட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.